யாரெல்லாம் சேரன் சந்தாவோட கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பூஜைக்கு வந்திருக்கிறாங்க சந்தா. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு அத கட்டிட்டு வந்துட்டு நடக்கவே தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. அப்பதான் நம்ம சேரன் நான் பார்த்துட்டே இருக்கிறதா பாண்டி போயிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. "என்ன நான் எவ்வளோ நேரம் தான் பார்த்துட்டு இருப்ப? வந்தவங்களுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது டீ எடுத்து குடுப்போம். என்னண்ணே நீ பார்த்துட்டே மட்டும் இருந்தா போதுமானே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம சோழன் வந்துட்டு, "ஆமா பாண்டி, அண்ணன் லவ்ல கோல்டு மெடலே வாங்கிரும் போல இருக்கு. இவங்களுக்கு வந்து மொழி தேவையே இல்ல. கண்ணால பார்த்தே பேசிக்கிருவாங்க. அதுக்கு இது ஒரு சாட்சி" அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. நிலா இருந்துட்டு, "போதும் எல்லாம் பேசினதெல்லாம் போதும். சரி எல்லாருமே வந்தாச்சுல்ல, பூஜைய ஆரம்பிச்சிடலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாங்க. சரி ஆரம்பிச்சிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல அவங்க கடையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஒண்ணா பூஜைய ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ விளக்கு ஏத்துறதுக்கு நம்ம நிலா தான் ஃபர்ஸ்ட்டு போய் விளக்கு ஏத்துறாங்க. ஃபர்ஸ்ட்டு நடேசன் வந்துட்டு நிலாவ தான் விளக்கேத்துறதுக்காக கூப்பிடுறாங்க. அ ந நிலா வந்து விளக்கேத்துனோனே, வானதிக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. எல்லாத்துக்குமே நிலா நிலான்னு அவங்களையே தல மேல தூக்கி வச்சு ஆடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்பயும் அவங்க வந்து கோவப்படுறாங்க. பாண்டி எது குடுத்தாலும், எது பேசினாலும், இவங்க வந்து ஒரு மாதிரியாவே வந்து பிடிக்காத மாதிரி அப்படியே பேசிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து நிக்கிறாளே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல. இப்போ எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க ஜோடி பக்கத்துல நின்னு எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நடேசன் வந்து பூஜைலாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா, இப்போ எல்லாருக்குமே ஸ்வீட்லாம் குடுக்குறாங்க. "இனிமே இந்த கடை வந்து ரொம்ப நல்லா சூப்பரா ஓடும்" அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் வந்து விஷ் பண்றாரு பாண்டிகிட்ட. "அதெல்லாம் இல்லண்ணே, என் குடும்பம் மொத்தமும் சேர்ந்து தானே இதில வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு. என் குடும்பத்தில யாருமே வந்து என்னைய வேத்தால பார்க்கவே கிடையாதுண்ணே. எல்லாருமே வந்து சேர்ந்து தானே இந்த கடைய ஆரம்பிச்சிருக்கிறோம். அவனுக்கு மட்டும் நம்ம எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருமே நினைக்கலனே. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக எல்லாருமே சேர்ந்து எனக்கு காசு குடுத்து இந்த கடைய வந்து லீஸ்க்கு பிடிச்சு குடுத்துருக்காங்கண்ணே. அதனால எல்லாரும் தானே ஓனரு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியோட பழைய ஓனர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. "அதுவும் சரிதான்ப்பா. இப்படி ஒரு அண்ணன் தம்பி குடும்பத்த நான் பார்த்ததே கிடையாது. சொத்துல எனக்கு பங்கு வேணும், உனக்கு பங்கு வேணும்னு ஒவ்வொருத்தவங்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இந்த டயத்துல இப்ப இந்த இந்த டயத்துலயும் கூட நீங்க தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மொத்த குடும்பமும் சேர்ந்து பணத்த ரெடி பண்ணி குடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? நம்ம முன்னேறினாலும் பரவால்ல. பாண்டி லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்க நெனச்சு பார்த்தீங்களா? உங்கள மாதிரி அண்ணன், தம்பி இந்த ஊருக்குள்ளயே எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. தேடுனாலும் கிடைக்க மாட்டாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதுவும் சரிதான் அண்ணே நீங்க சொன்னது" அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க. "பாத்தியா பாண்டி, உன்னோட வளர்ச்சிக்கு காரணமே நாங்க தான்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வானதிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. இத வந்து நிலா நோட் பண்றாங்க. எதுக்கு வானதி இப்படி நெனச்சிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாருமே வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு, நம்ம பாண்டி வந்து சொல்றாங்க. ஸோ எல்லாருமே ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அப்பயும் வானதி பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாரி தெரியல. அப்பதான் எல்லாருமே வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, வானதி வந்து பாண்டிகிட்ட பேசுறாங்க. "என்னாச்சு வானதி? வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாவே இருக்கிற. வீட்ல எதுவும் சண்டையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு வீட்ல சண்டை இல்லாத நாள் எது? இப்போ கூட கதவ பூட்டி வச்சுட்டு விடமாட்டேன்னாங்க. நான் எப்படியோ அவங்க கிட்ட இருந்து பேசி தப்பிச்சு வந்திருக்கிறேன். என்ன பண்றது? நான் தான் நீ வேணும் வேணும்னு தேடி தேடி ஓடி வரேன்" அப்படின்ட்டு சொல்றாங்க. "ஏய் என்னாச்சுடி? இன்னைக்கு இப்படி பேசிட்டு இருக்கிற? என்னாச்சு உனக்கு? நைட்டு கூட நல்லா தானே பேசிட்டு போன" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் பாண்டி, நான் எப்பயுமே நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் தான் ஓடி ஓடி வந்துட்டுருக்கிறேன். என் குடும்பத்த மொத்தமா எதிர்த்து வந்துட்டுருக்கிறேன். ஆனா நீ அப்படி இல்ல. நீ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? இன்னைக்கும் பார்த்து" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் எதுவுமே பேசலப்பா போதுமா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, நிலா இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. "என்னாச்சு வானதிக்கு? எதுக்காக முந்தி மாதிரிலாம் கிடையாதே! இப்ப என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. சரி ஏதோ ஒண்ணு உங்களுக்கு பிடிக்காத ஒண்ணு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான், அப்பதான் "கடைக்கு எதுக்கு நீ சேரன்னு பேர் வச்ச? உங்க அண்ணன் பேர் வச்ச? என் பேர் வச்சிருக்கலாம்ல பாண்டி. நான் ஆசையோட எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் கூட யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வானதின்னு என் பேர தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஆசையா வந்து பார்த்தா, நீ உங்க அண்ணன் பேர வச்சிருக்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவுக்கு அப்பதான் புரியுது. "ஓ! கடைக்கு வானதின்னு பேர் வைக்கலான்னு நெனைக்கிறாங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறாங்க. "ஆமா, உன் பேர வப்பாங்க. இந்த கடைய உருவாக்குன எங்க அண்ணா. இவ்வளோ தூரம் நான் உருவாகி நிக்கிறதுக்கு காரணமே எங்க அண்ணன் தான். எங்க அப்பா கூட எங்கள வளர்க்கல. அவரு அப்படி அதான்னு ஜெயிலுக்கு போயிட்டாரு. நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா, எங்க எல்லாரையும் பாதுகாத்தது எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன் தான் எனக்கு எல்லாமே, சாமி எல்லாமே எங்க அண்ணன் தான். அதனால தான் எங்க அண்ணன் பேர வச்சேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "கடையோட ஓனர் நீ தானே! உன் பேரையாவது வச்சிருந்துருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதில பார்க்கலையா என் பேரும் போட்டிருக்கு" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
எது எப்படியோ போ! எப்படினாலும் நீ உன் குடும்பத்த மட்டும் தான் பெருசா தூக்கி தலையில வச்சு ஆடிக்கிட்டு இருப்ப. என்னையெல்லாம் நீ வந்து கண்டுக்கவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வானதி, இந்த பிரான்ச்சுக்கு அண்ணன் பேரு. அடுத்தடுத்து நெறைய பிரான்ச் இதே மாரி ஓப்பன் பண்ணுவோம். அதுல உன் பேர வச்சுட்டா போச்சு போதுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வானதி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு பேசாம இருந்துக்கிறாங்க. நிலா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்குறாங்க. நிலா வந்துட்டு இப்போ ஒரு விஷயம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சோழன் கிட்ட வந்து சொல்றாங்க. சந்தாவும், சேரன் அண்ணனும் ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கிறது, "சாரி கட்டுனது சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒட்டுக்கா நின்னு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப சூப்பரா இருக்கு. அதாவது கல்யாண கோலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்கள பார்த்ததுமே வந்து நம்ம சோழன் கிட்ட வந்து நிலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. "அவங்க 2யும் பாருங்களேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்னு "நீ யோசிச்சு தான் பார்க்க சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என்னைக்குனாலும் கல்யாணம் ஆக போறவங்க தானே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. "அதனால தான் சொல்றேன். பாண்டியும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்காங்க. வானதி காலேஜ் முடிச்சோனே எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வானதி இருக்கிறாங்க. ஒரு பொம்பள புள்ள நாள் முழுக்க இங்கேயே இருந்தா ஊர் உலகத்தில ரொம்ப தப்பா தான் பேசுவாங்க. நம்மளும் அவங்கள வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறணும். அண்ணனுக்கு இப்போ லவ் செட் ஆயிருச்சு. சந்தாவும், சேர் அண்ணனும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. மேற்கொண்டு அடுத்து என்ன நடக்கணுமோ, அத நம்ம வந்து செயல்படுத்தி வைப்போம். சேர் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா, உடனே எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? சந்தாவோட வீட்ல இருந்து வீட்டுக்கு போய் பேசணும். அது என்னன்னு தெரியலையே! அத பத்திலாம் இன்னும் நான் யோசிக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சோழன். ஆனா, அவங்க வீட்ல தான் சந்தாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை, அவங்க அத்தை பையன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல கூட சண்டை போடுறதா சொல்லி, கோயிலுக்கு கூட நம்ம கூட அனுப்பி வச்சுட்டாங்கல்ல. அவங்க வீட்ல எப்படி ஒத்துக்குவாங்க? கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்மளே தான் சிம்பிளா ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட்டு அதுக்கு சந்தாவும், அனீஸ் பாயும் சரின்னு சொல்றாங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான். எத்தன நாளைக்கு தான் இவங்களும் லவர்ஸாவே பழகிட்டு இருப்பாங்க. நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தான் வீட்ல பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப தான் வந்துட்டு அனீஸ் பாய் வீட்ல போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சோழனும், நிலாவும் இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அனீஸ் பாய் வீட்ல போயிட்டு, இந்த மாரி "கல்யாணம் வச்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா எங்க வீட்ல இருந்து நான் யாரையுமே சொல்ல முடியாது, கூப்பிடவும் முடியாது. அப்படி மட்டும் நான் யாரையாவது கூப்பிட்டுட்டேன் அப்படின்னா, கண்டிப்பா வீட்ல பெரிய பிரச்சனை வந்துரும்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்ப என்ன பண்றது? உங்க வீட்ல யார்ட்டயும் சொல்லாம தான் கல்யாணம் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்றாங்க. "அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. சந்தா வந்துட்டு சேரன கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்ல. அதனால நான் சந்தோஷமா சரின்னு தான் சொல்வேன். ஃப்யூச்சர்ல அவ நல்லா இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் நானும் சரின்னு தான் சொல்றேன். எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். ஏன்னா, எங்க சொந்தக்காரங்க எப்பனாலும் தேடி வரலாம்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்பதான் அனீஸ் பாய் வீட்ல ஒரு பழைய பெட்டியில வந்துட்டு ஒரு டைரி இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த டைரி எடுத்து பார்க்கும்போது, அதில மனோகரனோட ஃபோட்டோவும் இருக்குது. "இது என்ன எங்க அப்பா ஃபோட்டோ இருக்குது" அப்படின்ற மாதிரி நிலா வந்து அந்த டைரியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. "இது யாரு டைரி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இது வந்து என்னோட டைரி தான்" அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் சொல்றாங்க. "இதில எதுக்கு இவர் ஃபோட்டோ இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "இந்த டைரிய எடுத்துட்டு போக முடியாது. பர்சனல் டைரி. இத என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இத பத்தி எப்படி அனீஸ் பாய்ட்ட பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்பாவுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி என்னதான் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேள அனீஸ் பாய் வந்து சந்தா வந்து நிலாவுக்கு சொந்தமா கூட இருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.